ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி ஈஸியாக அப்படியே கோயில் டைப்பில் நான் கொலன்னு சாம்பார் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா. இதுக்கு சின்ன வெங்காயம் 1/4 கிலோ கிட்ட நான் போட்டிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சின்ன வெங்காயம் போட்டு இந்த சாப்பாடு செஞ்சோம்னா. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா போட்டு அதையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு, நான் அரிஞ்சு வச்சுருந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், பீன்ஸ், கேரட், அவ்வளோதான் நினைக்கிறேன் லிஸ்ட்டில், பீட்ரூட், இதெல்லாம் போட்டு நல்லா உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். காய்கறி போட சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி முருங்கைக்காய், அவரைக்காய் தான் மெயினாக. நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இதையும் இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு கூட போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இது கடையில் வாங்கின சாம்பார் பொடி. அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், இதுவும் வீட்டில் அரைச்ச பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டலாம். அதை லைட்டாக 2 நிமிஷம் நல்லா வணங்க விட்டுலாம். காய் அப்படியே அடுப்புலையே. நான் அப்படியே ஒரு சைடு பருப்பு வேக போட்டிருந்தேன். அந்த பருப்பில் நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசியும் தண்ணி அளந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எப்போயும் ரைஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு வைக்கும்போது 1 டீஸ்பூன் எப்போ வைக்கிறோம் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவும் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு நல்லா கொலன்னு சாப்பாடு நமக்கு வரும். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் ஒரு விசிலில் எப்பயுமே சாப்பாடு கொடுங்க. நீ எத்தனை விசில் விட்டுக்கோங்க. விட்டு எடுத்தால் நம்ம சாப்பாடு செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றி கொத்தமல்லி தூவி கிண்டி சாப்பிட்டா அப்படி ஒரு அமிர்தமாக இருந்துச்சு. எனக்கு பிரியாணியோட சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பொலன்னு சாப்பாடு சூப்பராக வந்துருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே.